அண்ணன் எடப்பாடியார் பரப்புரை துவங்கியிலிருந்து அவர் சொன்னது என்னது, 5 ஆண்டு காலம், அதாவது மொத்தம் 11 21 10 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை நாங்க சொல்லி ஓட்டு கேட்டோம். இதே மாதிரி நீ ஒண்ணு சொல்லி ஓட்டு கேட்பாருன்னு தான் நாங்க கேட்டோம். அப்ப நீங்க தானே தனி மனித தாக்குதல் தொடங்கியது, நீங்கள் இப்ப அனுபவிங்க. புரியுதுங்களா? நாங்க உண்மைக்கு புறமா எதுவும் பேசலையே. நீ லைக் போட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற, அதுக்கப்புறம் நீ டெலிட் பண்ணல எங்ககிட்ட இல்லாம இருக்குமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? இந்த மாதிரி எண்ணற்ற கூத்தெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நீ தனி மனிதனாக இருந்த, மக்கள் பிரதிநிதியா வரல, நீ டீநகரை சுத்தி எத்தனை பப்புக்கு நீ வந்துட்டு போனாங்கிற கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை நாங்க தாக்க மாட்டோம். ஏன்னா அப்ப நீ மக்கள் பிரதிநிதி கிடையாது. நீ எப்படி வேணும் இருந்துட்டு போ. ஒரு மக்கள் பிரதிநிதியா ஒரு துணை முதல்வராக இருந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம நாம் அடக்கணும், நீங்க எது வேணாலும் பேசுங்க, நாங்க பேசக்கூடாதா? பேசினால் திருப்பி அடிப்போம் அப்படிங்கறத உண்மை. உரைக்குதா சார்? இப்போ அந்த மொழி அதான் கதறாங்க, அப்பா அம்மாவும் கதறாங்க, அதனாலதானே கதறாங்க. இது சாம்பிள் சார், இது சாம்பிள். அவங்களுக்கு உண்மை சுடும், உண்மை சுடும். இப்ப அண்ணன் எடப்பாடியார் விளக்கம் அளித்து விட்டார். நான் எதற்காக காலையில் விழுந்தேன் அப்படிங்கறதுக்காக கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நீங்க ஒத்துக்குவீங்களா? நீ லைக் கொடுத்தது இல்லன்னு சொல்லுவியா? நைட் 2 மணிக்கு எதையா சொல்லு, இல்லன்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு, நாங்க ப்ரூவ் பண்றோம். மத்ததுக்கெல்லாம் கேஸ் போடுறீங்க, அது கேஸ் போடு சொல்றாங்க, மேல கேஸ் போடு. இல்ல அது மாஃபிங்க, அது இது பண்ணிட்டாங்க சொல்லு, தில்லுன்னு தான் சொல்லு, ஏதாவது ஒரு கருத்து சொல்லு.